உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். நேற்றைய தினம் நான் ஒரு செய்தியை இந்த தளத்தினூடாக கொண்டு வந்திருந்தேன். பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் யாழ்ப்பாணத்தில் ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்திருந்தேன். அது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவல் தான். அந்த தகவல் அந்த செய்தி அவர் ஒரு 37 வயதுடைய நபர். நேற்றைய தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டவர். யாழ்ப்பாணம் இணிவில் பகுதியைச் சேர்ந்தவர், ஒரு குடும்பஸ்தர். அந்த வகையில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தவர் நேற்றைய தினம். இன்றைய தினம் 2 நபர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதே சம்பவத்துடன் ஒத்ததாகத்தான் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அது பார்த்தீங்கன்னா இவர்கள் மாவீரர் தின நிகழ்வுகளுக்கு பிரச்சாரம் செய்ததாக, அதாவது இந்த மாவீரர் தின நிகழ்வுகளை ஒழுங்கமைப்பதற்கு இவர்கள் செயற்பட்டார்கள் என்ற அந்த ரீதியில் குறித்த 2 நபர்களும் இன்றைய தினம் இங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு நபர் பத்தேகம என்ற அந்த இடத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மற்ற நபர் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 நபர்கள் இந்த குறிப்பிட்ட சம்பவங்கள் தொடர்பாக, அதாவது பிறந்த தின கொண்டாட்டம், அதோடு இந்த மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வு தொடர்பாக, நினைவேந்தல்கள் தொடர்பான அந்த சம்பவங்கள் தொடர்பாகத்தான் பார்த்தீங்கன்னா இந்த 3 கைதுகளுமே இடம்பெற்றிருக்கின்றன. ஏற்கனவே நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட நபர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார். குற்றப்புலனாய்வு பிரிவினால் பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு எதிர்வருகின்ற திங்கட்கிழமை நாளை மறுதினம் நீதிமன்றத்தில் ஆஜராகப்படுவார், நீதிமன்றத்துக்கு முன்னிறுத்தப்படுவார் என்று பார்த்தீங்கன்னா செய்திகள் வழியாக இருக்கின்றன. அந்த வகையில் இந்த செய்தி இன்றைய தினம் வந்திருக்குது. இன்னும் 2 நபர்கள் மேலதிகமாக இது சம்பந்தமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த செய்தியை முழுமையாக பார்ப்போம். அது என்ன செய்தி என்றால், வடக்கு கிழக்கில் பெரும் உணர்வெழுச்சியுடன் இடம்பெற்ற மாவீரர் தின நிகழ்வுகளை ஊக்குவித்து முகப்பு புத்தகத்தில் பிரச்சாரம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் 3 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் நேற்றைய தினம் சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடையவர் எனவும், அவர் நேற்றைய தினம் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் எனவும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இன்றைய தினம் மேலும் கைதான இருவருள் ஒருவர் பத்தேகம பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடையவர் என போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த நபர் மாவீரர் தின நிகழ்வுகளை ஊக்குவித்ததாக கூறப்படும் முகப்பு புத்தக கணக்கிற்கு உரித்துடையவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் 3வது கைது செய்யப்பட்டவரும் மாவீரர் தின நிகழ்வுகளை ஊக்குவித்து முகப்பு புத்தகத்தில் இடப்பட்ட பதிவுகள் காரணமாக கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தவர் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் போட்டிருக்கக்கூடிய பதிவு இந்த பதிவு தான். குறிப்பிட்ட படங்கள் தான் அவர் பதிவேற்றம் செய்திருக்கிறார். இந்த படங்களுக்காக வேண்டி தான் பார்த்தீங்கன்னா அவர் கைது செய்யவும் பட்டிருக்கின்றார். நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். இது ஒரு பதிவு, அதோட இன்னும் ஒரு பதிவு அவர் பதிவேற்றிருக்கிறார். அந்த 2 பதிவுகளுக்காக வேண்டி தான் பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அப்படி பார்த்தீங்கன்னா இப்படி நடந்து கொண்டு இருக்குது. என்ன நடக்க போகுன்றது இனி சொல்லலாமல் இருக்குது. நாங்களாக ஊகிச்சு சொல்லலாது தானே, நடக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் நடக்குமென்று நாங்கள் எதிர்பார்க்கல. இப்போ நடந்து கொண்டு இருக்குது. இனி மாதிரி என்னென்ன மாதிரி நடக்குமோன்றது தெரியாது. ஆனால் நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும். அவர்கள் இந்த மாவீரர் தின நிகழ்வு, மாவீரர் தின நினைவேந்தலாக இருக்கட்டும், அந்த நினைவேந்தலை அனுஷ்டிப்பதற்கு சில கட்டுப்பாடுகளை விதித்திருந்தவர்கள். அந்த கட்டுப்பாடுகளின் படி தான் இந்த நினைவேந்தலை நாங்கள் நிகழ்த்தோணும் என்ற மாதிரியான அந்த கொள்கைகள் இருந்தது. அதன் அடிப்படையில் நிகழ்த்தினவர்களுக்கு சிக்கல்கள் வராதுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அதை மீறி செயற்பட்டவர்கள், அதாவது எங்களை மக்கள் இந்த குழப்பின மாதிரி ஒரு செயற்பாடும் நடந்தது. மாவீரர் தின நிகழ்வு, மாவீரர் தின நினைவேந்தல் நடக்கிறதுக்கு முதல் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவினால் அவர் கையொப்பத்தோட பார்த்தீங்கன்னா ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு பிரசுரம் பிரசுரிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மஞ்சள் கலரில் இதுக்குரிய அனுமதி எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன்ற மாதிரி ஒரு மஞ்சள் கலரில் ஒரு நோட்டீஸ் ஒன்று வந்திருந்தது. அந்த நோட்டீஸை நிறைய பேர் ஷேர் பண்ணி அது ஒரு உண்மையான தகவல் தான் நம்பி அதுக்கேற்றபடி செஞ்ச ஆக்களும் நிறைய பேர் இருக்கிறோம். நிறைய பேர் கேட்டு அதுதான் சொல்லிடலாமே, ஜனாதிபதியை சொல்லியிருக்கா தானே, நாங்கள் பார்த்து நாங்கள் வாசிச்சு நாங்கள் அது அப்படி ஒன்றும் ஜனாதிபதியால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படலை. ஜனாதிபதியின் இந்த பாதுகாப்பு செயலாளர் தான் தெரிவித்தார். அதோட பொதுமக்கள் அமைச்சர், நான் நினைக்கிறேன் பொதுமக்கள் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு ஆள் சொல்லியிருந்தவர், நினைவேந்தல் நிகழ்த்துவதற்குரிய அனுமதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எந்த விதமான சட்டவிரோதமான நாட்டிற்கு பங்கம் விளைவிக்கிற, நாட்டின் பாதுகாப்பிற்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய மாதிரியான நிகழ்வுகள் நினைக்கக்கூடாது. அதே சமயம் விடுதலை புலிகள் என்ற சின்னமோ அல்லது விடுதலை புலிகள் வரிப்புலியுடன் இருக்கக்கூடிய அந்த படங்களோ, அல்லாட்டி தலைவர் பிரபாகரனுடைய அந்த படங்களோ, இல்லாட்டி விடுதலை புலிகள் அமைப்பை நினைவு கூறுற வகையில் இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு அடையாளங்களையும் அந்த இடத்துல காட்சிப்படுத்தக்கூடாது. மற்றும்படி இந்த கொடிகள் அதுகளெல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லியிருந்தவை. அதை மீறி செயற்பட்டார்களுக்கு எதிராகத்தான் சட்டம் பாயுதா. அப்படி இல்லாட்டி இது இப்போ சமூக வலைத்தளத்தில் பிரச்சாரம் செய்திருந்தார்கள் என்ற வகையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த 2 கைது நடவடிக்கைகள் நடந்திருக்கு. ஆனால் சமூக வலைத்தளத்தோட அப்படி பார்க்க போனீங்கன்னா இப்போ நிறைய பேர் கைது செய்ய வேண்டி வரப்போகுது என்ற நிலைமையும் இருக்குது. ஏன்னா அதிகமான மக்கள் இந்த விட்டுட்டு தானே, இது எங்களுக்கு இனி இந்த பிரச்சனை நடக்காது, சரி அவையெல்லாம் அவங்களோட ஓகே வந்துட்டு நாங்கள் நீ செய்யலாம்ன்ற நிறைய பேர் செஞ்சு கொண்டு இருந்தவ, நிறைய பேர் போட்டவ,
நிறைய பேர் சம்பந்தமாக கதைச்சிருந்தவை தங்களுடைய எல்லாருக்குமே விருப்பம் தான். நான் உட்பட தமிழ் இனத்தினுடைய அந்த தேசியத்தோடு சம்மந்தப்பட்டார்கள் எல்லாருக்குமே விருப்பம் தான். நாங்கள் அப்படி செய்யணும், அந்த படத்தை போடணும், நாங்கள் எங்களோட மனசுக்கு இருக்கிற அந்த மனக்குமுறலை வந்து வெளியால் தெரிவிக்கணும்ன்றது எல்லாருடைய விருப்பமாக தான் இருந்தது. அந்த விருப்பத்தின்படி தான் அதை வந்து வழிகாட்டி இருந்தவன். அது வழிகாட்டின அந்த விதங்கள் பிழையாக இருக்கிறபடியால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து தொடர்ச்சியாக வந்து கைதுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறோம். நாட்டின் சட்டத்துக்கு அமைவாகத்தான் அந்த கைதுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அவர்கள் அமைதியாக இருந்தாலும் சட்டம் அமைதியாக இருக்கவில்லை. தொடர்ச்சியாக வந்து கைதுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த செய்தியும் ஒன்று இருக்குது. அதோட பார்த்திங்கன்னா இந்த சீரற்ற காலநிலை தொடர்பான பிரச்சனை வந்து ஓரளவுக்கு ஓய்ந்திருக்குது. ஓரளவுக்கு என்ன கிட்டத்தட்ட முடிவுகளுக்கு வந்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பல மக்கள் வந்து இப்போவும் வந்து வெளியிடங்களில் தங்க வைக்கப்பட்டு தங்கி கொண்டிருக்கணும். அவர்களுக்குரிய அந்த இடங்களுக்கு அவர்கள் தங்களுக்குரிய சொந்த இடங்களுக்கு போயிட்டு அந்த பிரச்சனைகள் முடிகிற கட்டத்தில் இருக்குது. அப்படி இருந்தும் அவர்களுக்குரிய உதவிகள் எல்லாமே அரசாங்கத்தாலையும் மற்ற உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பாங்குடையவர்களோட மற்றது புலம்பெயர் தேசத்தில் எங்களோட உறவுகளால் எல்லாருமே செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது வந்து ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது. இந்த நேரம் இனி வந்து இலங்கைக்கு அந்த புயலாலே இல்லாட்டி அந்த தாளமுகத்தாலேயோ இல்லாட்டி அதால் வந்து பிரச்சனை வராது என்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறோம். அதே சமயம் வந்து இந்தியாவில் இன்றைய தினம் மிக பாரதூரியமான விளைவுகளை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறது. நாங்கள் காணொலி ஊடாக செய்திகளூடாக பார்க்கலாம். அங்கே வந்து சரியான வெள்ளப்பெருக்கு, மழை, விமான நிலையங்கள் எல்லாமே மூடப்பட்டுக்கின்றன. விமானங்கள் தரையிறங்க முடியாத நிலையில் இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு அழிவை வந்து இப்போ இந்தியா எதிர்நோக்கி கொண்டிருக்குது. அப்படி அந்த நிலையில் அந்த பிரச்சனை போய் கொண்டிருக்கல. அடுத்தது இன்னும் ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழ் இளைஞர் ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உயர் பதவி ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது சம்பந்தமாக என்னென்னு பார்த்தோம்னா, இலங்கை சுங்கத்தின் உதவி அத்தியட்சகர் பதவிக்கு யாழ் நயனாதீவைச் சேர்ந்த கேதீஸ்வரன் துஷ்யந்தன் என்ற இளைஞன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இலங்கையினுடைய சுங்கத்தினங்களும் இருக்குதானே, இலங்கையினுடைய கஸ்டம் இருக்குதானே, அந்த கஸ்டமுக்கு உதவி அத்தியட்சகர் அதுக்கு அடுத்தது வந்து உதவி அச்சகர் 2வது இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் இளைஞன் வந்து அதுவும் யாழ்ப்பாணம் நயனாதீவை சேர்ந்த இளைஞன் ஒருவர் அந்த இடத்துல அந்த பதவிக்கு வந்து அமர்த்தப்பட்டிருக்கின்றார். இலங்கை சுங்கத்தின் தலைமையகத்தில் கேதீஸ்வரன் துஷ்யந்தன் 29ஆம் தேதி 11ஆம் மாதம் 2024 அன்று பார்த்தீங்கன்னா இந்த நியமனம் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நயனாதீவு 7ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த கேதீஸ்வரன் துஷ்யந்தன் என்பவருக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உயர் பதவியானது ஒரு தமிழ் நபருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கத்தால் வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் இப்படியான சூழ்நிலையில் தான் இந்த நாடு போய்கொண்டிருக்குது. தொடர்ந்து நினைச்சிருங்க மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன்.